ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அம்மா வீட்டு மாடி தோட்டத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சீனிக்கிழங்கு. நம்ம அந்த சீனிக்கிழங்கு கொஞ்சம் செடியை வள்ளி நட்டோம். மீதி வந்து இருந்ததை வேஸ்ட்டு வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே இலை கொலைகள் கூட சேர்த்து போட்டது. அது வந்து இந்த மாதிரி சூப்பராக தழுத்து நிற்குது. அப்புறமா நம்ம பயறு செடி, காராமணின்னு சொல்லுவீங்களா, இது வந்து அந்த கட்டையாக இருக்கும்ல, அந்த பயறு தான். அதுவுமே சூப்பராக முளைச்சிருக்குது. இனி வந்து இதில் கொடி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து படத்தி விடணும். பார்த்திங்களா, பச்சை பசைல்னு பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ இதில் எல்லாமே காய் வந்தாலே நம்ம வீட்டுக்கு போக இன்னும் அதிகமாக தான் இதுலேருந்து காய் வரும். அதுக்கப்புறமா நம்ம நட்ட கொத்தமல்லி கீரை இருக்குதுல்ல, அந்த கொத்தமல்லி இலை தான், அதுவுமே தளர்த்து நிற்குது. நான் வந்து இது எப்படி நடணும்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி வேறு நட்டால் கூட நமக்கு கொத்தமல்லி இலை வந்து தழுத்து வளருது. ஸோ நட்டதில் கொஞ்சம் தழுத்து வருது. இது வளர்ந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து லைட்டாக நம்ம இனி உரம் போட்டாலும் போதும், தண்ணி ஊற்றினாலுமே போதும், சூப்பராக வந்துடும். அப்புறமா இனி நம்ம ஒவ்வொரு செடியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே கொஞ்சம் சாக்கு அந்த மாதிரிப்பட்ட மெட்டீரியல் தான் வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் மாற்றி இப்போ வந்து செடி தொட்டியில் தான் தம்பி எல்லாமே மாற்றி வச்சுருக்கிறான். ஸோ நிறைய செடியுமே நம்ம பதியம் போட்டிருந்த செடியுமே அவன் வந்து பாட்டில் மாற்றி தான் வச்சுருக்கிறான். அப்புறமா வேறு கொஞ்சம் செடிகளையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்கிறான். ஸோ இனி இதெல்லாம் நம்ம அம்மா வீட்டில் போகும்போது நம்ம செடியெல்லாம் நம்ம ரசனைக்கு ஏற்ற மாதிரி வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தம்பி அனுப்புனதுனால வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். செடியெல்லாம் கிட்டவெல்லாம் எடுக்கலை. ஸோ கொஞ்சம் தூரமாக தான் எடுத்துருக்கிறான். ஸோ என்னென்ன செடி என்னென்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து மாடி தோட்டம்லாம் நம்ம போட்டிருந்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவோ டென்ஷனாகவோ இருந்தோம்னா நம்ம இந்த செடி கொடிகள்கிட்டலாம் போய் நிற்கும் போதே நம்ம அந்த செடிகளை பார்க்கும்போதே நமக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ டென்ஷனில் இருந்தாலும் நம்ம இந்த செடிகளை பார்க்கும்போது நமக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீ ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதும், நமக்கு பிடிச்ச கொஞ்சம் காய்கறியோ பூச்செடிகளோ நட்டாலே போதும், நமக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும்,